ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கமெண்ட் வந்து இது பார்த்தேன். 50 நாள் ஆயிடுச்சு, 52 நாள் ஆயிடுச்சு, எனக்கு வந்து இன்னும் பாசிட்டிவ் வந்து வரலை, நான் என்ன பண்ணுறது, பீரியட்ஸும் வரலை, கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்னு வருது, ஸோ நான் டாக்டரை பார்க்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த சிஸ்டர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் எவ்வளோ நாள் ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50லேருந்து 60 நாள். இது வந்து ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் எல்லாருக்குமே. மோஸ்ட்லி இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, ஏன்னா தெரிஞ்சிடும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா. அதனால் இப்போ நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சைக்கிளை விட ஒரு 10 நாள் தள்ளி போயிடுச்சு, ஆனால் வந்து கிட்டில் தெரியலை அப்படின்னாலே நீங்கள் டாக்டர்கிட்ட போய்ட்டு செக் பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் ப்ரெக்னென்சியாக இருக்கும், ஸோ கரு உருவாயிருக்கா இல்லையான்றது தெரியல. ஸோ பீட்டா ஹச்சிஜின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அதில் ப்ரெக்னென்சி ஹார்மோன் வந்து இருக்கா அப்படின்றது தெரியும். ஏன்னா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% கிட்டில் தெரிஞ்சிடும், பட் அந்த பிளட் டெஸ்ட் அப்படின்றது தான் 100% நமக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமா இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா நீங்கள் 10 நாள் தள்ளி போனாலே உங்களுக்கு கிட்லேயும் தெரியலைன்னா நீங்கள் லேட் பண்ணாமல் நீங்கள் டாக்டர் போய் பார்க்குறது நல்லது. இரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, 45 நாள் என்னோடய பீரியட் சைக்கிள் அப்படின்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த தடவை எனக்கு 45 நாளில் வரலை அப்படின்னா, இல்லை 40 நாளில் வரும் அந்த மாதிரி, அதாவது 35 days to 45 days தாண்டினாலே இரெகுலர் பீரியட்ஸ் தான். 35 டேஸ்க்குள்ளே இருந்தால்தான் நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அதிகபட்சம் டோட்டலாக 60 days வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்கள் லாஸ்ட்டு பீரியட் சைக்கிள்லேருந்து இந்த பீரியட் சைக்கிளுக்கு 60 days. ஸோ 50 to 60 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு கிட்டில் பாசிட்டிவ் தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே இப்போ கிட்டில் பாசிட்டிவ் தெரியலை அப்படின்னா 2 காரணமாக இருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இரெகுலர் பீரியட்ஸ்னால தான் இன்னும் பீரியட்ஸ் வராமல் இருக்குது, அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட் எடுத்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ 60 நாளைக்கு மேலேயும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது, டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். எல்லா டாக்டரும் வந்து பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்ல மாட்டாங்க. சுத்தமாக கிட்டில் வந்து ஒரு லைன் கூட உங்களுக்கு தெரியல, லைட்டாக கூட பிங்க் வரலை அப்படின்னா அது டோட்டலாக நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுத்து இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெகுலர் இரெகுலர் 2 பேருக்குமே இந்த மாதிரி நாள் தள்ளி போகுது அப்படின்னா, உங்களுக்கு கிட்லேயும் பாசிட்டிவ் தரலை அப்படின்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் தான் கொடுப்பாங்க. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை குழந்தை ஃபார்ம் ஆகிருக்கு, ஆனால் கிட்லலாம் இன்னும் பாசிட்டிவ் வரலை, ரொம்ப ஏர்லியாக இருக்குது அப்படின்னா, இந்த ப்ரொஜெஸ்ட்ரானை நீங்கள் போடுறது மூலமாக உங்களுக்கு உங்கள் ப்ரெக்னென்சி வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ உங்களோட வந்து கர்ப்பம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரை ஹெல்ப் பண்ணும். இல்லை உங்களுக்கு ப்ரெக்னென்ட்லாம் இல்லை, அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை ஆனால் தள்ளி போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்றது 2 வேலையை செய்யும். ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் போட்டாலே பீரியட்ஸ் வந்துடும். நிறைய பேரில் இருக்குது பீரியட், அதுக்கப்புறம் நிறைய 4-5 பேரில் இருக்குது, எனக்கு சரியாக தெரில. ஸோ அந்த மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டு டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கிற டேப்லெட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எது போட்டாலும் உங்களுக்கு பீரியட்ஸ் வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அது வந்து நீங்கள் பேபி ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும், பேபி ஃபார்ம் ஆகலைன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். அந்த டேப்லெட் போடும்போது உங்களுக்கு டவுட் இருக்குது, நம்ம ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமா, இந்த டாக்டர் பீரியட்ஸ் டேப்லெட் கொடுத்துட்டாங்களேன்னு பயப்படாதீங்க. அதை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா பீரியட்ஸ் வர வைக்காது, ஸ்ட்ராங் ஆகும். அந்த டேப்லெட் போட்டுட்டு உங்களுக்கு பீரியட் ஆயிடுச்சுன்னா அந்த டேப்லெட் போட்டனால தான் நமக்கு பீரியட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ரெக்னென்ட் ஆகலை, அதனால அது பீரியட் வர ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அதனால தான் திரும்ப சொல்கிறேன். இதுதான் நீங்கள் வந்து உங்களுக்கு 50 நாள் ஆகியும் பீரியட்ஸ் வரலை அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, 60 நாளைக்கு மேலேயும் வெயிட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. 50லேருந்து 60 நாள் மேக்ஸிமம், 50-55 நாள்லேயே நீங்கள் டாக்டரை வந்து போய் பார்த்துடலாம். ரொம்ப இரெகுலர் ஆக்க விடக்கூடாது, அதுதான் நமக்கு தேவை. இப்போ ஒன்ஸ் வந்து எனக்கு எப்போயுமே 45 நாள் வந்துடும், இந்த தடவை 50-55 நாள் வந்திருக்கு அப்படின்னா அதை ஒரு அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப இரெகுலர் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆறவங்களுக்கு, மெயினாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது நல்லதில்லை. ரொம்ப இரெகுலர் ஆக்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பீரியட் சைக்கிளே சுத்தமாக உங்கள் மைண்டே குழம்பிடும், உங்கள் பிரெயினே ஒழுங்காக உங்களுக்கு சிக்னல் வந்து கொடுக்காது யூட்ரஸ்க்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த எண்டோமெட்ரியம் பிரச்சனை, ரொம்ப சிவியர் பிசிஓடி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லைட்டாக இரெகுலர் பீரியட்ஸ், லைட்டு மெயில்டு பிசிஓடி அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப சிவியர் எதுவுமே ஆக விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ஒரு அளவு சரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவு இரெகுலரை வந்து ஈஸியாக எடுத்துக்காதீங்க.
நானும் இரகுலர் இருக்கும்போது தான் ப்ரெக்னென்ட் ஆனேன். எனக்கும் பிசிஓடி இருக்கும்போது தான் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். செகண்ட் பேபிக்கு எனக்கு ரொம்ப இரகுலர் பீரியட் சைக்கிள் இருந்துச்சு. 50 நாள் பீரியட் சைக்கிள் இருக்கும்போது தான் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அதனால் நான் உங்களுக்கு ஹோப் கண்டிப்பாக கொடுக்குறேன். பட் அதுக்காக நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நான் அதை தான் சொல்கிறேன். அது அங்கங்கே நடக்கும். பட் ஸ்டில் இப்போது பிசிஓடி இருந்து ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க ரேஷியோ அதிகமாக, பிசிஓடி இருந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகிறவங்க ரேஷியோ அதிகமானு கேட்டிங்கன்னா தள்ளி போகிறவங்களோட ரேஷியோ தான் அதிகம். ஸோ உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்காக பிசிஓடி ரெகுலர் பீரியட்ஸை ஒரு அசால்ட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது. அதை சரி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.